ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் அவல் எடுத்துக்கலாம். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அவலை நல்லா பவுடர் போல் அரைச்சி வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுப்போம். 1 டம்ளர் அவலுக்கு 1.5 டம்ளர் ரவா சேர்த்தணும். அதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுடலாம் உப்பை. அப்போ தான் அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு டம்ளராக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கணும். எந்த டம்ளரில் அவல் அளந்தோமோ ரவா அளந்தோமோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது ரவா தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சு நல்ல கெட்டியாக இருக்கும். இப்போ 3வது டம்ளர் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதுபோல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அவலும் ரவாவும் நல்லா ஊறி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்குள்ளே சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 10லிருந்து 15 இலை அளவுக்கு புதினா, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு விதமான தேங்காய் சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து போட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ பார்த்தோம்னா ரவா அவல் இது ரெண்டுமே தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி உள்ளது. நல்லா உறிஞ்சிருச்சு. இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் ஊற்றிக்கலாம். புளிக்காத தயிர் ஊற்றணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த தயிரை நல்லா போட்டு கலந்து விட்டாவே போதுமானதாக இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி பதம் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ரவா இட்லி பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஈனோ தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈனோ போட்ட உடனே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மாவில். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கலந்து விடுறதுக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லாவே கிரீஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒவ்வொரு குழிலையும் போட்டுடலாம். இப்போ நான் போடும்போது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி ஒழுகலை, நல்லா கெட்டியாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இட்லியை ஒரு 15 நிமிஷம் ஆன்லையும் ஒரு 15 நிமிஷம் சிம்லையும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலாக அரிசி இட்லி சாப்பிட்றத விடவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அருமையாக வரும். இது நான் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியோடையும் தான் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே அவல் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.